வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3395 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 3360 சப்போர்ட் ஆச்சு, மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் மறுபடியும் 3420 வரைக்கும் போக முயற்சி செஞ்சு அதுக்கு மேலே போக முடியாமல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து சரிவை சந்திச்சு 3360 பல முறை சப்போர்ட் எடுத்து இறுதியாக ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணி 3355 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் முதல்ல பார்த்த ஏற்றத்துக்கு அப்புறமா தொடர் சரிவை தான் சந்திச்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3370 80க்குள்ளே இருக்கிற மாதிரி வெளிநாட்டு கனைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. மறுபடியும் 3360க்கு மேலே ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது, திருப்பி நமக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்குது. ஏன்னா ப்ரைஸ் கீழேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா வேறு மாதிரி முடிவெடுக்கலாம். திருப்பியும் மேலே ஓப்பன் ஆகிறதுனால நமக்கு வேறு வாய்ப்பு கிடையாது. இன்னும் ஒரு முறை மார்க்கெட்டில் பையிங் இருக்கா, தொடர்ந்து மார்க்கெட் 360க்கு கீழே கண்டினியூஸாக க்ளோஸ் ஆகி 360 ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா அப்படின்றதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டில் செல் பண்ணலாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியும். திருப்பியும் 360 மேலே போயிருக்கிறதுனால மறுபடியும் பையிங்க்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறத தவிர வேறு வழி கிடையாது. அதனால் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ், ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்களாம் கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் விட்டு ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாம். மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபுல்லாக யூஸ் பண்ண நினைக்கிறவங்க மறுபடியும் 360 வரைக்கும் பை பண்ணிவிட்டு 3346 45 ஸ்டாப் லாஸ் வைங்க. கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் கம்மி பண்ணியிருக்கிறோம். ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும். செல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்குது. நம்ம பல முறை பார்க்குறோம் 3420 ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது அப்படின்றதுலாம் தெரியும். ரிஸ்க் டேக்கர்ஸ் மட்டும் இந்த மாதிரி வாய்ப்பை யூஸ் பண்ணலாம். 3420 வரைக்கும் செல் பண்ணி 430 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணுறது ட்ரெண்டுக்கு முரண்பாடாக இருக்கிற ஒரே காரணத்தினால நம்ம அந்த முடிவை எடுக்காமல் இன்னும் பை சைட்லேயே ட்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.